இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மகிமையின் நேரம் நிகழ்வுக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பு நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நீர் தருகிற தருணங்கள் தற்செயல் அல்ல அப்பா. ஏதோ ஒரு காரியத்தை எங்களில் செய்யும்படி, எங்களை பயன்படுத்தும்படி இந்த வாய்ப்பை தந்திருக்கிறீர். நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். இந்த நாளிலும் நான் பேசும்படி தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு, நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அன்பானவர்களே, பெற்றோருக்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை தருகிறார். அது சாதாரணமான ஒரு பொறுப்பு அல்ல. அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அப்படியானால் இந்த பூமியிலே ஒரு பிள்ளை வழுவி போகிறதற்கு அநேக தீமைகள் இந்த பூமியில் இருக்கிறது. அநேக தீமைகள் நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்போடு பெற்றோரை பார்க்கிறார். அவர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும், ஆமேன், அல்லேலூயா, அதை விடாதிருப்பான். ஆகவே ஆண்டவர் பெற்றோரை பயன்படுத்துகிறதை கவனியுங்கள். ஆண்டவர் ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி உருவாக வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். பிரியமானவர்களே, இருளில் பிரகாசிக்கிற ஒளியை போல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்த விரும்புகிறார். நம்முடைய பிள்ளைகள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி எதிர்பார்ப்போடு நம்மை பார்க்கிறார். அன்பானவர்களே, நாம் 1 சாமுவேலின் புத்தகம் 8வது அதிகாரம் அங்கு 3வது வசனத்தை படிக்கும்போது பாருங்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர், அவன் யார்? 1-2 வசனங்களை நான் படிக்கிறேன். சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளைய குமாரனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர் சபாவிலே நியாயாதிபதிகளாய் இருந்தார்கள். நமக்கு தெரியும், சாமுவேல் சாதாரணமானவர் அல்ல. ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். அந்த சிறுவனாக அவர் இருக்கிற போது ஆண்டவர் சாமுவேலே சாமுவேலே என்று அழைக்கிறதை 1 சாமுவேலின் புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். பாருங்கள், ஆண்டவர் அந்த ராத்திரி வேளையில சாமுவேலோடு கூட பேசினார். 1 சாமுவேல் 3வது அதிகாரத்தை பாருங்கள். ஆண்டவர் 6வது வசனத்தில் 4வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். 6வது வசனத்தை பாருங்கள். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். 8வது வசனத்தை பாருங்கள். கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். இந்த சாமுவேலோடு கூட, இந்த பிள்ளையாண்டோன் கூட ஆண்டவர் பேசினார். அவர் பேசிய காரியத்தின் ஆழம் என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே, அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அன்பானவர்களே, ஆண்டவர் ஏலியினுடைய பிள்ளைகள் துன்மார்க்கமாய் நடக்கிறார்கள், சாபத்தை வரப்பண்ணுகிறார்கள், அவர்களை அடக்காமற் போன பாவம் என்று ஆண்டவர் இந்த சாமுவேல் பிள்ளையாண்டானாக இருக்கிற போது ஏலியினுடைய வீட்டில் இருக்கிற சம்பவத்தை சொல்லி இருக்கிறார். அப்படியானால் இந்த சாமுவேலினுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் யோசித்து பாருங்கள். அதிகமாக ஆண்டவர் தம்முடைய அநேகரை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் அந்த பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் கண்ணீரோடு ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறார்கள், அந்த பிள்ளைகள் கர்த்தருடைய வழியில் நடக்க வேண்டும் என்று. ஆனால் அன்பானவர்களே, நாமும் திறப்பிலே நிற்க வேண்டும். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்தினால் எப்படி இருக்கும் பாருங்கள். நாம் வேத புத்தகத்தில்
உபாகமத்தின் புத்தகத்தை படிக்கும் போது ஆண்டவர் தம்முடைய விருப்பத்தை சொல்லுகிறதை பாருங்கள். உபாகமம் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன், கவனியுங்கள். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. ஆண்டவருடைய அன்பை பாருங்க. தம்முடைய ஜீவ வார்த்தைகளை நம்மிடத்தில் தந்து பெற்றோரிடத்துல என்ன சொல்லுகிறார்? மகனே மகளே, இந்த வசனத்தை உன் இருதயத்தில் நீ எழுதணும். ஆண்டவர் ஏன் ஆண்டவரே என் இருதயத்துல எழுதணும் அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லுகிறார்? 7வது வசனத்திலே, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. ஏன்னா அது மறந்துடக்கூடாது பாருங்க. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியா இருக்க கடவுது. ஏன்னா அது நமக்கு ஞாபகத்துல இருக்கணும். அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஆண்டவருடைய விருப்பம், நான் உனக்கு வார்த்தைகளை தருகிறேன் மகனே, நான் உனக்கு வார்த்தைகளை தருகிறேன் மகளே. இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க வேண்டிய உன் பிள்ளைங்களை நீ சரியாக நடத்த வேண்டும். நீ சரியாக நடத்த வேண்டும். ஏன் தெரியுமா? நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும். எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, பிள்ளை என்றால் அந்த பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும். அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். சிறு பிள்ளையா இருக்கும் போதே இளக்காரமாக வளர்த்தால், அதற்கு பிறகு அந்த குழந்தையை தண்டிக்க நினைத்தால் அது தற்கொலை பண்ணுவேன் என்று பயமுறுத்தும். அன்பிற்குரியவர்களை, உங்களுக்கு தெரியுமா? ஒரு அருமையான மகள் ஒரு கல்லூரியிலே 1ஆம் ஆண்டு படிப்பில் சேர்ந்தாள். அவளிடத்திலே கேட்டேன், எப்படி கல்லூரி இருக்கிறது என்று. அவள் சொன்னாள், அங்கிள் எனக்கு பயமாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கு நான் செல்லுகிற போது என்னுடைய சிநேகிதிகள் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள், நீ கமிட்டடா அல்லது சிங்கிளா என்று. அவர்கள் என்னை ஒதுக்குகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கெல்லாம் நண்பர்கள் இருக்கிறார்கள், எனக்கோ நண்பர்கள் இல்லை என்று அவள் அழுதாள். பிரியமானவர்களே, தேசம் எப்படி செல்லுகிறது என்று பாருங்கள். நம்முடைய பிள்ளைகள் ஸ்கூல்ல கல்லூரியில படிக்க போகிறார்கள் என்பதுதான் நமக்கு தெரியும். ஆனால் பாருங்கள், இன்று 1 சாமுவேல் 8:3, ஆனாலும் அவனுடைய குமாரன் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். 5வது வசனத்திலே, இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறது இல்லை என்று துக்கப்படுகிறதை பாருங்கள். ஆண்டவர் இவ்வளவு காரியத்தை சொல்லி இருந்தும் இப்பொழுது எவ்வளவு பரிதாபமான நிலை என்று பாருங்கள். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை சுமக்கிற போது எல்லாரும் அவருக்காக அழுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். அந்த பிள்ளைகளுக்காக நாம் கண்ணீரோடு திறப்பில நிற்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகாது அன்பானவர்களே. ஆண்டவர் ஒரு பக்தியுள்ள, ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி எழும்ப வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு பார்க்கிறார். அவருக்கு நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். உம்முடைய வல்லமையை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இறங்க பண்ணும் ஆண்டவரே. ஒவ்வொரு பெற்றோரும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் தகப்பனே, தேவரீர் அவர்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில் நடத்துவதற்கு ஆண்டவர் இந்த பெற்றோரை பயன்படுத்துவீராக. ஆண்டவரை சிறு வயது முதல் அந்த குழந்தைகளை கர்த்தருக்கென்று வளர்ப்பதற்கு இரக்கம் செய்யும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.